உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது 30ஆம் நாள் நினைவு நாளில் வாழும் அருள்மேரி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், சனிஸ்லாஸ் போஸ்கோ அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தாமஸ் உபகாரம் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் வாங் மெங் ஹேன் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், திருமதி எம்எல் துரைராஜ் மற்றும் மாஸ்டர் லெஸ்டர்லி வில்லியம் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அந்தோனிமுத்து இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு இறந்து போன அனைவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்கு இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது உத்தரிக்க செல்ல ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் வான இன்பத்தை அளித்தருளும்படியாக இந்த திருப்பள்ளி இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது எம்ஹெச் யாங் இவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஜோஷுவா ஃபூ இவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பணியாளர்கள் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் ஆன்ம நலன்களை தரும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஜோசப் கல்ஃபனா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும், என்கோர் இன்ஜினியரிங் குழுமத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும், லியோ ஃபெல்சி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும், பேட்ரிக் ரோசி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும், ஜோயல் ஆரோ இன்று தன்னுடைய முதலாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். இவருக்கும் இவருடைய பெற்றோருக்கும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் இந்த திருப்பலியானது நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியை நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் இறைவன் நம்முடைய குடும்பத்திற்கு அன்னை கன்னிமரியா வழியாக செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம்.
திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்யும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். விதவை, அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவனுக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானில் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன். ஏனெனில் நான் இரக்கமுடையவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி:
என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே. அவரே என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர், நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவர் ஆனீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரி ஆனீர்கள். எப்படியெனில், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் எரிவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு ஞானி ஒருத்தர் அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு வானதூதர் கைகளில் ஒரு நோட்டு வச்சு எழுதிக்கிட்டு இருந்தார். உடனே இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, அந்த வானதூதர்கிட்ட பார்த்து, இந்த சமணஸை பார்த்து, இனிமேல் எழுதிட்டு இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், உள்ள நான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் யார் யார் கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களையெல்லாம் எழுதி கடவுள்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணார், இவருக்கு ஒரு ஆசை, நமக்கும் ஆசை தான் வரும், நம்ம பேர் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் அவர் அந்த சம்மனஸை பார்த்து என் பேர் இதில் இருக்கான்னு கேட்டார். அந்த சம்மனஸ் ஒரு அப்படி கிளான்ஸ் பார்த்துட்டு உங்கள் பேர் இதில் இல்லை அப்படின்னா அவருக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. சரின்னு விட்டார். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் இதே போன்று ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் இதே போல் சம்மனஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சம்மனஸு இவர் என்ன பண்ணார், எதுக்கு நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கணும்னு சொல்லி அமைதியாக அவர் பாட்டுக்கு அந்த கனவையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்பொழுது அந்த சம்மனஸ் இவர்கிட்ட கேட்டுச்சான், இன்றைக்கி ஒன்றும் கேட்கலையா நீங்கள் அப்படின்ட்டு. எதுக்கு நான் போய் கேட்பேன், என் பேர் இருக்குதான்னு கேட்பேன், இல்லைன்னு சொல்லுவீங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னாராம். அப்பொழுது அந்த சம்மனஸ் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, அன்று கடவுளை யார் யார் அன்பு செய்கிறார்கள் என்று நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கடவுள் யார் யார் அன்பு செய்கிறார் அப்படிங்கிற லிஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் மொதல் பேரே உங்கள் பேர் தான் அப்படின்னு சொன்னிச்சான். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை அன்பு. அதே போன்று அதிகமாக அர்த்தம் இழந்த வார்த்தையாக இருப்பதும் அன்பு அப்படிங்கிற வார்த்தை தான். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் நமக்கு சுட்டி காட்டுவது என்னன்னா, அன்பு என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, அன்பு என்பது நம்முடைய செயலில் அடங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்டோம், இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது யார்? அதில் இருந்த ஒரு மறைநூல் அறிஞர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், திருச்சட்டத்தில் முதன்மையான கட்டளை எது அப்படிங்கிற கேள்வி. அதாவது இவங்க முதன்மையான கட்டளை எது என்று அறிய வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை. எதற்காக கேட்குறாங்க? இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படியெல்லாம் குற்றம் சுமத்தலாம், இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் கண்டுபிடித்து எப்படியெல்லாம் பழி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில். நேற்றைய கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசத்தில் வாசி கேட்டோம். யார்? ஏரோதியர் ஒன்று சேர்ந்து இயேசுவிடம் கேள்வி கேட்கிறாங்க, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? அப்போ இயேசு என்ன சொல்கிறார், சீசருக்கு உரியதை சீசருக்கு கொடுங்கள், பரிசு கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுங்கள் அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்த பகுதி சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஒருத்திக்கு 7 பேர் கணவன் மறுமணம் செய்து கொண்டார்கள், யாருடைய மனைவியாக மறு உலகில் மோட்சத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு. உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா என்பதை அறிவதற்காக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட அந்த கேள்வி, அந்த பகுதி நம்ம வாசிக்கல. ஆனால் இன்னைக்கு பரிசேயர்கள் கேட்கிறார்கள், திருச்சட்டத்தில் முதன்மையான கட்டளை எது அப்படின்ட்டு. அவங்க எல்லாருக்குமே தெரியும், திருச்சட்டத்தில் அதாவது குறிப்பாக இணை சட்டம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 4 6 வரை உள்ள அந்த வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக அப்படிங்கிற இந்த கட்டளை. இது இந்த கட்டளை என்பது சொல்வதை விட இது அவங்களுடைய வாழ்வாக இருந்தது. ஏன்னா காலையில் எழுந்தவுடன் மாலை இந்த 2 நேரத்திலும் அவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய அந்த கட்டளை எதுன்னு கேட்டோம்னா, இறைவார்த்தை என்னன்னா அந்த பகுதி தான். அதனால அதுக்கு பேர் ஷேமா இஸ்ராயல், இஸ்ராயலே செவிகுடு அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். அந்த அளவிற்கு அந்த கட்டளையை முழுமையாக அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணார், அந்த ஒரு கட்டளை மட்டும் சொல்லலை. லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செய்வாயாக அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றார். இது நாள் வரை அந்த யூதர்களுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னா, இது ஒரு கட்டளை, அது ஒரு கட்டளை, கடவுள் அன்பு என்பது ஒரு கட்டளை, பிறர் அன்பு என்பது ஒரு கட்டளை அப்படின்னு தெரிந்த அவர்களுக்கு இயேசு என்ன சொல்ல வர்றாரு, இரண்டும் 2 வேறு அல்ல, மாறாக ஒரு கட்டளை தான்.
இரண்டும் பரிணாமங்களாக இருக்கிறது தவிர ஒரே அர்த்தத்தை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த மறைநூல் அறிஞருக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இதுதான் நாம் அதாவது யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம அன்பு செய்யலை அப்படின்னா நம்மளாம் யார்? பொய்யர்கள். அதனால் நம்ம கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்முடைய அயலானை அன்பு செய்யாமல் இருத்தல் என்பது ஒரு பாவம் இல்லைங்களா. அதான் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்கிறார். இன்றைக்கு முதல் வாசகத்திலே அதுதான் வாசி கேட்ட ஒரு அருமையான பகுதி, விடுதலை பயண நூலிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு பகுதி. அதாவது அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் அப்படின்ட்டு. அந்நியன் ஏன்னா யூதர்களுடைய பார்வையில் அந்நியர்கள் என்பவர்கள் வேற்று இனத்தை சேர்ந்தவர்கள் என்பவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். அது அன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு அது நடக்கக்கூடிய நிகழ்வு. இன்றைக்கு யூதர்கள் பல இடங்களில் இந்த டயாஸ்போரான்னு சொல்லுவாங்கள்ல, சிதறிப்போன அந்த யூதர்கள் வேறு பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இடங்களில் கூட தங்களுடைய கிணற்றில் யாராவது வேற்று இனத்தை சார்ந்தவன் வேற்று மதத்தை சார்ந்தவன் தண்ணி எடுத்தாங்கன்னா மரண தண்டனை கூட கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு இந்த சட்டத்தை எல்லாம் ரொம்ப கடினமாக பார்த்தார்கள். அதே போன்று தங்களுடைய திராட்சை தோட்டத்தில் வேறு யாராவது பழங்களை எல்லாம் பறித்து விட்டால் அவர்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றாலும் அவர்கள் வேற்று இனத்தை சார்ந்தவர்களை ஒரு அந்நியராக பார்த்தார்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு தான் அப்போ பழைய ஏற்பாட்டிலே கடவுள் சொல்லியிருக்கிறாரு, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே. இது விடுதலை பயணத்தில். லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 33 வாசிச்சுன்னு வச்சிங்களேன், ஆண்டவராய் கடவுள் தான் சொல்லுவார், ஏன்னா எகிப்து நாட்டில் நீயும் அந்நியனாய் இருந்தாய், ஆகவே உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்நியர்களை உன் நாட்டில் பிறந்தவர்களைப் போல நீ வழிநடத்த வேண்டும், உன்னை நீ அன்பு செய்வது போல அவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை லேவியராகவும் 19:33 ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மக்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவர்கள் கேள்வி என்னன்னா, அந்நியர் என்பது யார்? இதான் லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நல்ல சமாரிய நோமையில் சொல்லும் போது அவன் என்ன கேள்வி கேட்குறான், என்னுடைய அயலான் யார் அப்படிங்கிற கேள்வி. அப்போ அவனுடைய பார்வையில் அயலான் என்பவன் அந்நியன் என்பவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, ஒரு மாறுபட்ட கருத்து எங்கு சொல்கிறார். யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்நியர்கள், அயலான் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இது ரொம்ப ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் 2 பேரும் பார்க்கில் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்களாம், ரொம்ப சோகமாக. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், 2 பேரும் சோகமாக உட்காந்துட்டு இருந்தால் என்ன யாராச்சும் ஒருத்தவங்க பேசி தானே ஆகணும். ஒருத்தர் வாயை திறந்தார், நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீங்கன்னு கேட்டவொடனே அவர் ஒன்றும் இல்லை, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துருச்சு, சண்டையில் கோபத்தில் இனிமேலுக்கு உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தர் வருத்தமாக இருந்தார் பார்த்தீங்களா சோகமாக, அவரும் சொன்னாராம், ஆமாம் ஆமாம் எனக்கு இதே நிலமை தான், என் பொண்டாட்டியை பார்த்து உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் கோச்சிக்கிட்டு 1 மாதம் வீட்டுக்கு போயிட்டா, ஆனால் திரும்ப இன்னைக்கு வரா, 1 மாதம் முடிஞ்சு போச்சு, அதனால தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. இன்னைக்கு குடும்பத்தில் கூட பெற்றோர்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் என்னது அந்நியர்களாகவே இருக்கிறார்கள், அந்நியர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சண்டைன்னா பேசுறது கிடையாது. ஒரு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கணும், பேசுவதற்கு யாரும் முன் வருவது கிடையாது. அவரவர்கள் உலகத்திற்குள் முடங்கி போய் கிடக்கிறார்கள் இல்லையா. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகத்தை வைத்து கொண்டு முடங்கி போயிருக்கிறார்கள். அதனால தான் ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்லுவார், தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இன்னைக்கு பக்கத்து வீடுங்கிறது நம்ம நிலாவில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய உறவு நிலையானது இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்திற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு முடக்க நிலையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற பொழுது நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று உலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அப்போ அந்த ஒருவர் மற்றவராக யாருக்கு இருக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் என்ன செய்வோம், இந்த காலகட்டத்தில் இயேசு நற்செய்தியில் சொல்லும்போது சொல்லுவாங்க, இயேசு 2 கட்டளைகள் மட்டும் கொடுக்கல, 3வது ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை, உன்னை நீ அன்பு செய்வது போல அப்படின்னு ஒரு 3வது ஒரு கட்டளை கொடுக்குறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், கடவுளை அன்பு செய்யணும்,
பிறரை அன்பு செய்யணும், நம்மை நாமே அன்பு செய்து கொள்ள வேண்டும். அது பார்க்கின்ற பொழுது இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த 3வது கட்டளை மிகவும் பொருத்தமாக இருக்கும். நம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, மாஸ்க் போடுவதன் மூலமாக நான் என்னை மட்டும் அன்பு செய்யவில்லை, பிறரையும் அன்பு செய்கிறேன். அவங்களிடம் எனக்கும் நோய் வராது, அவர்களுக்கும் என்னுடைய நோய் ஒட்டாது. அப்போ என்னது, என்னுடைய அன்பு பிறர் அன்பு இங்கு வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே கவர்மெண்ட் சொல்லுது, கிருமி நாசினியை கையில் தடவிக்கிங்க, அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் அந்த கொரோனா வைரஸை உடனே அழித்து விடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நேரத்துக்கு நம்ம தடவும் போது என்ன ஆகுது, என்னை மட்டும் நான் அன்பு செய்யவில்லை, பிறரையும் நான் அன்பு செய்கிறேன். கைகள் அடிக்கடி கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது என்னது, நான் என்னை மட்டும் அன்பு செய்யவில்லை, என்னை மட்டும் நான் பாதுகாத்து கொள்ளவில்லை, பிறரையும் நான் பாதுகாத்து கொள்கிறேன் அப்படின்ட்டு. சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். இந்த கோடு மார்க் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், நன்மை வாங்கிறதுக்காக சமூக இடைவெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சமூக இடைவெளியில் வருகின்ற பொழுது நான் என்னை மட்டும் அன்பு செய்து என்னை பாதுகாத்து கொள்ளவில்லை, பிறரையும் நான் அன்பு செய்கிறேன், பிறரையும் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு. திருப்பள்ளிக்கு முன்கூட்டியே வாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம், முழு திருப்பள்ளியில் பங்கெடுக்கணும். அப்போ என்னுடைய ஆன்மீக காரியங்களுக்கு மட்டும் நான் பாதுகாத்து கொள்ளவில்லை, பிறரும் தங்களுடைய ஆன்மீக காரியங்களில் முழுமையாக பங்கெடுப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. அதனால் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானையும் அன்பு செய்கின்ற பொழுது நீ கடவுளை அன்பு செய்கிறாய் என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அந்த வரத்தை கேட்டு இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக ஒளியின் ஒளியாக உண்மை கடவுளின் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். இவர் தூய ஆவியினால் கன்னிமரியாயிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக புந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் வழி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர், திரு அவை பணியாளர்கள் அன்பு பாதையில் நடந்து அன்பின் நற்செய்தியை வாழ்வாக்கவும் இறை மக்களோடு அன்புறவை பேணி வழிநடத்த வல்லமையருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் ஆற்றலாகிய ஆண்டவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நேரிய வழியில் நடக்கவும் தங்கள் ஆற்றலை சரியான வழியில் செயல்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்களை வளமான பாதையில் வழிநடத்த வேண்டிய வரத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன்னை போல் பிறரை நேசிக்க அழைப்பவரே எம் இறைவா, எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழவும் பயம், சோர்வு, தனிமை என தவிக்கும் மக்களுக்கு எங்கள் நேரங்களை செலவழித்து அன்பு பணியில் எம்மை ஈடுபடுத்த வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் மலையை பொழிபவரே எம் இறைவா, வேளாண்மை சிறக்கவும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி நிறையவும் மாணவர்களின் எதிர்காலம் சிறக்கவும்
வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போர் உமது அருளால் பெற்றுக்கொள்ளவும், திருமணம் குழந்தை வரம் வேண்டுவோர் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனதில் வாழும் வார்த்தையே, மகிமையான தெய்வமே, வாழ்வில் அன்பை உணரவே வரங்களை தினம் பொழியுமே. மனதில் வாழும் வார்த்தையே, மகிமையான தெய்வமே, வாழ்வில் அன்பை உணரவே வரங்களை தினம் பொழியுமே. மனதில் வாழும் வார்த்தையே. வார்த்தையில் நீளம் அமைத்த பிள்ளை நான், வாழ்க்கையில் உம்மை தொடரும் சீடன் நான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லை எல்லாமில்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுள்ளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் நீயாத ஆன்மாக்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நான் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தம் நீ திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தின் உடலும் காத்திடும் வரும் விருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. நின்று நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்ததே. நின்று நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்ததே. தன்னை வழங்கும் இதயமே அன்பில் நனைந்தே கனிந்ததே. தன்னை வழங்கும் இதயமே அன்பில் நனைந்தே கனிந்ததே. ஆளவிடுங்கள் அன்பையே, 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 வாழும் தெய்வம் நம்மிலே. அனைவரும் முழந்தாடியிடவும். அனைவரும் சேர்ந்து. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும்.
ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிமைக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முன் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக் அளித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். அனைவரும் முழந்தாளிடவும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.